அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ராகு பகவான் உங்களது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 5வது வீட்டில் ராகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுகளை ஏற்படுத்தலாம். காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும், மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள், மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த நிதிக் கருவிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும், அது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கலாம் மற்றும் பெரிய லாபத்தை ஈட்டலாம். இந்த வீட்டில் ராகு உங்களை பல சந்தர்ப்பங்களில் காதல் விவகாரங்களில் ஈடுபட வைக்கலாம். காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும், மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தும் விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் உங்கள் பிற தொடர்புகளையும் பாதிக்கலாம். உங்கள் காதல் செயல்கள் தீவிரமானதாக இருக்கும். ராகுவின் இந்த இடம் உங்களுக்கு ஊக முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை அளிக்கும். முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சரியான நிதிக் கருவிகளை அடையாளம் காணும் திறமை உங்களுக்கு இருக்கும், இது அதிக வருமானத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தும். நீங்கள் இதை ஒரு தொழிலாகக் கூட தொடரலாம் மற்றும் மிகவும் வெற்றியடைவீர்கள். நடிப்பு மற்றும் நாடகங்களில் உங்கள் திறமை மிகவும் நன்றாக இருக்கும், மேலும் இது உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் முற்போக்கான தொழில் விருப்பமாகவும் மாறலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட உந்துதல் பெறலாம், இது உங்கள் படைப்பாற்றலால் ஆதரிக்கப்படும். 5ஆம் வீட்டில் ராகு உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பையும் உறவையும் கொண்டு வரலாம். நீங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல புரிதலைப் பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளைக் கவனிப்பீர்கள். உங்கள் படைப்புத் திறன்கள் உங்கள் வழக்கமான வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது உங்கள் சமூக வட்டங்களில் ஒரு நல்ல மற்றும் உயர் அந்தஸ்துடன் உங்களை ஆசீர்வதிக்கலாம். கேது பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11ஆம் வீட்டில் கேது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியைக் கொடுப்பார், உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும். இருப்பினும் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் அரசியல் துறையில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறலாம், இது உங்களை வெற்றியின் ஏணியில் உயர்த்தலாம். 11வது வீடு உங்கள் விருப்பங்களையும் அடையும் வீடாக கருதப்படுகிறது. உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனைகள், உங்கள் நட்பின் ஆழம், இவை அனைத்தும் இந்த வீட்டில் இருந்து பார்க்கப்படுகின்றன. சமூக வட்டங்களில் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாடு மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நடத்தும் விதம் ஆகியவை இந்த வீட்டில் மறைக்கப்பட்டுள்ளன. ஊக சந்தைகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அல்லது இழப்புகள் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன. உங்கள் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கமும் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது. இங்கே கேது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் சில தூக்கமில்லாத இரவுகளைக் கொடுக்கலாம், உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சினைகள் இருக்கும், உங்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் பல பிரச்சினைகள் மீண்டும் மீண்டும் இருக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையும் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் ஒருவர் விரும்புவது போல் விஷயங்கள் அமைதியாகவும் இருக்காது. உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்காது, சில சிக்கல்கள் எப்போதும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம், இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணரப்படும். சில நண்பர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கலாம், பெரும்பாலும் பிரச்சினைகள் இருக்கும். 11ஆம் வீட்டில் கேது உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருகிறார். அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உங்கள் தொடர்புகள் நன்மை பயக்கும். நீங்கள் உங்கள் தொழிலில் உயரலாம் மற்றும் ஒரு பிரபலமான ஆளுமை அல்லது பிரபலமாகலாம். 6ஆம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான நிலையாகக் கருதப்படுகிறது. 6ஆம் வீடு எதிரிகள், நோய்கள், கடன், அன்றாட வேலை மற்றும் தடைகளை ஆளுகிறது. இந்த வீட்டில் சனியின் கட்டுப்பாடான தன்மை இந்த எதிர்மறை அம்சங்களை அடக்குகிறது, இது எதிரிகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கிறது, நல்ல ஆரோக்கியம் மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. பூர்வீகவாசிகள் பொதுவாக கடின உழைப்பாளிகள், ஒழுக்கமானவர்கள் மற்றும் அவர்களின் தொழில் வாழ்க்கையைப் பற்றி மிகவும் தீவிரமாக உள்ளனர். அவர்கள் கட்டமைக்கப்பட்ட, வழக்கமான சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள் மற்றும் பெரும்பாலும் சட்டம், நிர்வாகம், பொறியியல், சமூகப் பணி அல்லது சுகாதாரம் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குகிறார்கள், அங்கு அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்து பிரச்சினைகளைத் தீர்க்க முடியும். 6ஆம் வீட்டில் சனி பூர்வீகவாசிகள் பொறுமை,
உறுதிப்பாடு மற்றும் உத்தி மூலம் தங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் வெல்ல உதவுகிறார். மோதல்கள் அல்லது சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்றாலும் அவற்றைச் சமாளித்து நீண்ட காலத்திற்கு வெற்றி பெற தனிநபருக்கு மீள்தன்மை உள்ளது. இந்த நிலைப்பாடு பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான நோயெதிர்ப்பு மண்டலத்தையும் குறிக்கிறது, ஏனெனில் சனி அடிக்கடி ஏற்படும் நோய்களை அடக்குகிறது. இருப்பினும் உணவு அல்லது வழக்கத்தில் ஒழுக்கம் இல்லாதது மூட்டு வலி, முதுகுப் பிரச்சினைகள் அல்லது செரிமான பிரச்சினைகள் போன்ற நாள்பட்ட சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும், குறிப்பாக வாழ்க்கையின் பிற்பகுதியில். கட்டமைக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிக முக்கியம். வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சில நிதிப் போராட்டங்கள் அல்லது கடன்கள் இருக்கலாம் என்றாலும் ஜாதகக்காரர் விடாமுயற்சியுடன் உழைப்பதன் மூலமும் கவனமாக நிர்வகிப்பதன் மூலமும் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைகிறார். ஜாதகக்காரர்கள் மோதல்களைச் சந்திக்க நேரிடலாம் அல்லது சக ஊழியர்கள் அல்லது ஊழியர்களுடன் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம், ஆனால் காலப்போக்கில் அவர்கள் இந்த இயக்கவியலை திறம்பட ஒத்துழைத்து நிர்வகிக்கக் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களின் கடின உழைப்புக்கு போதுமான பாராட்டு கிடைக்காமல் போகலாம், இது சில நேரங்களில் விரக்திக்கு வழிவகுக்கும். 9ஆம் வீட்டில் குரு இருப்பது வேத ஜோதிடத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்திவாய்ந்த இடங்களில் ஒன்றாகும், ஏனெனில் வியாழன் இந்த வீட்டின் இயற்கையான அடையாளமாகும். 9ஆம் வீடு அதிர்ஷ்டம், உயர்கல்வி, ஆன்மீகம், மதம் மற்றும் தந்தையை ஆளுகிறது. இந்த நிலை பொதுவாக மகத்தான ஆசீர்வாதங்களையும் ஞானம் மற்றும் வலுவான தார்மீக விழுமியங்களால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையையும் தருகிறது. இது அதிர்ஷ்ட வீடு என்று கருதப்படுகிறது, மேலும் இங்கு வியாழனின் இருப்பு தெய்வீக பாதுகாப்பையும் வாழ்நாள் முழுவதும் தடையற்ற ஆசீர்வாதங்களையும் உறுதி செய்கிறது. பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தங்களைக் காண்கிறார்கள். உயர் படிப்பு, தத்துவம், சட்டம், மதம் மற்றும் ஆன்மீக அறிவு ஆகியவற்றில் வலுவான நாட்டம் உள்ளது. அந்த நபர் வாழ்நாள் முழுவதும் கற்றவர், பெரும்பாலும் உயர் கல்வி கற்றவர், மதிக்கப்படுபவர் மற்றும் அறிவுள்ளவராக மாறுகிறார். ஒரு ஆசிரியர், பேராசிரியர் அல்லது ஆன்மீக வழிகாட்டியாக மாற வாய்ப்புள்ளது. பூர்வீகவாசி ஆழ்ந்த மதம், பக்தி கொண்டவர், மேலும் வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறைக் கொள்கைகளை கடைபிடிக்கிறார். அவர்கள் நல்லொழுக்கச் செயல்களை செய்கிறார்கள், மத நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார்கள், மேலும் பல யாத்திரைகளுக்குச் செல்லலாம் அல்லது ஆன்மீக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம். இந்த இடம் மரியாதை, புகழ் மற்றும் சமூகத்தில் உயர் பதவியைக் கொண்டு வருகிறது. சட்டம், அரசியல், நிர்வாகம், கற்பித்தல், வெளியீடு அல்லது அரசாங்கத் துறைகளில் தொழில் பாதைகள் மிகவும் சாதகமாக இருக்கும், அவை பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும். பூர்வீக குடும்பத்தின் தந்தை பொதுவாக மிகவும் மதிக்கப்படும், அறிவுள்ள மற்றும் அதிர்ஷ்டசாலி நபர், மேலும் அவர் சிறந்த ஆதரவை வழங்குகிறார். பூர்வீகம் அவர்களின் வாழ்க்கைப் பாதையில் அவர்களை வழிநடத்தும் சக்திவாய்ந்த வழிகாட்டிகள் அல்லது குருக்களையும் ஈர்க்கிறது. தற்பொழுது புதன் பகவான் உங்களது 4ஆம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும். உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தொடர்புகளில் சிறந்தவர், அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களைப் பயன்படுத்துகிறார். உங்கள் மனம், தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும். நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம், அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம், நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம். உங்களுக்கு 4ஆவது வீட்டில் புத்தி உள்ளது, 10ஆவது வீட்டில் இருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். ஜோதிடம், உளவியல், தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளைத் தீர்க்க விரும்புவீர்கள். புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள். விரைவான முடிவெடுப்பவர். நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள், அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம். புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள். அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காங்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதைப் பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம்.
நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார். அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார். இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் தக்கவைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும். நல்ல கணிப்புத் திறன்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும். நீங்கள் உளவியல், வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம். நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள், வாழ்க்கையில் வளருவீர்கள். உங்களைப் பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தைப் பிடித்துள்ளது. நான்காம் வீடு குடும்ப வாழ்க்கை, தாய், உணர்ச்சி நிலைத்தன்மை, நில சொத்து, வீடு மற்றும் வாகனங்களுடன் தொடர்புடையது. இந்த வீட்டில் செவ்வாய் கிரகம் ஒரு உக்கிரமான மற்றும் உறுதியான கிரகமாக இருப்பது, நேர்மறை மற்றும் சவாலான தாக்கங்களைக் கொண்ட ஒரு மாறும் மற்றும் தீவிரமான ஆற்றலை உருவாக்குகிறது. நான்காம் வீட்டில் செவ்வாய் இருப்பது பெரும்பாலும் செவ்வாய் தோஷம் எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவகுக்கிறது, இது திருமண பொருத்தத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாகக் கருதப்படுகிறது. செவ்வாய் வீட்டுச் சூழலுக்குள் ஆக்கிரமிப்பு ஆற்றலைக் கொண்டுவருகிறது, இது அடிக்கடி வாக்குவாதங்கள், மோதல்கள் மற்றும் குடும்பத்திற்குள் அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். வீட்டில் உள்ள சூழ்நிலை மன அழுத்தம் அல்லது நிலையற்றதாக இருக்கலாம். நான்காம் வீடு தாயை ஆளுகிறது. இந்த இடம் தாயுடன் ஒரு சவாலான உறவைக் குறிக்கலாம், அவளுக்கு ஒரு வலுவான அல்லது ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமை உள்ளது அல்லது அவளுக்கு சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளைக் குறிக்கலாம். பூர்வீகவாசிகள் உணர்ச்சி அமைதியின்மை, மனநிலை மாற்றங்கள் மற்றும் அவர்களின் மனதில் ஒரு போர்க்களம் ஆகியவற்றை அனுபவிக்கலாம். அவர்கள் உள் அமைதி அல்லது அமைதியை உணர கடினமாக இருக்கலாம். செவ்வாய் நிலம் மற்றும் சொத்துக்கு ஒரு காரகம், குறிப்பான் என்றாலும் அதன் தீய செல்வாக்கு மூதாதையர் சொத்து தொடர்பான சர்ச்சைகள், ரியல் எஸ்டேட் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் அல்லது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளை கூட ஏற்படுத்தும். சுக்கிரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் இது மிகவும் சாதகமான இடமாகக் கருதப்படுகிறது, இது பெரும்பாலும் வீட்டு நல்லிணக்கம், பொருள் வசதிகள் மற்றும் அழகு மற்றும் ஆடம்பரத்திற்கான ஆழ்ந்த பாராட்டு ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. பூர்வீகவாசிகள் உணர்ச்சி ரீதியாக சமநிலையானவர்களாகவும் தங்கள் வீட்டுச் சூழலில் மிகுந்த பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் காண்கிறார்கள். வீடு ஒரு சரணாலயம், பெரும்பாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு மிகுந்த அமைதி மற்றும் ஆறுதலின் மூலமாகவும் உள்ளது. பூர்வீகவாசிகள் ஒரு சூடான, வரவேற்கத்தக்க சூழ்நிலையை உருவாக்குவதில் மகிழ்ச்சியடைகிறார்கள், மேலும் உள்துறை வடிவமைப்பு, தோட்டக்கலை அல்லது பிற வீடு தொடர்பான கலை முயற்சிகளில் திறமை இருக்கலாம். குடும்பத்துடன், குறிப்பாக தாயுடன் ஒரு வலுவான மற்றும் அன்பான தொடர்பு உள்ளது, அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்படலாம். அந்த நபர் தங்கள் மனைவிக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் மற்றும் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறார். குடும்பக் கூட்டங்கள் முக்கியம், மேலும் பூர்வீகவாசிகள் தங்கள் எதிர்கால மனைவியை குடும்ப தொடர்புகள் மூலமாகவோ அல்லது அவர்களின் சொந்த ஊரிலோ கூட சந்திக்கலாம். இந்த இடம் பூர்வீகவாசிகளுக்கு ஆடம்பரமான வாகனங்கள், ஆபரணங்கள் மற்றும் சொத்து போன்ற பொருள் சொத்துக்களால் ஆசீர்வதிக்கிறது. பரம்பரை அல்லது ரியல் எஸ்டேட்டில் முதலீடுகள் மூலம் செல்வத்தைப் பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது. பூர்வீகம் பொதுவாக கருணை உள்ளம் கொண்டவர், உணர்ச்சிவசப்படுபவர் மற்றும் அவர்களின் ஆசீர்வாதங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர். அவர்கள் அமைதியை விரும்புபவர்கள், நேர்த்தியான நடத்தை கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு உதவ பெரும்பாலும் தங்கள் வழியிலிருந்து வெளியேறுவார்கள், இருப்பினும் அவர்கள் தங்கள் சாதனைகளைப் பற்றி பெருமை பேச மாட்டார்கள். அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் மீதான அன்பு கலை, ஏஷன், உள்துறை அலங்காரம் அல்லது நிகழ்வு மேலாண்மை போன்ற துறைகளில் வெற்றிகரமான தொழில்களாக மாறும். இந்த ஜாதகக்காரர் ரியல் எஸ்டேட் அல்லது நிலம் மற்றும் சொத்து தொடர்பான பிற வணிகங்களிலும் வெற்றியைக் காணலாம். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். நான்காம் வீட்டில் சூரியன் உங்களை உங்கள் வீடு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைக்கிறார். உங்கள் வீடு தொடர்பாக உங்கள் ஈகோவைக் காட்ட நீங்கள் எப்போதும் முனைகிறீர்கள். பெரிய வீட்டில் தங்கி சகல சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் வீட்டிற்கான விண்டேஜ் அல்லது அரச அலங்காரத்தை நீங்கள் விரும்பலாம். உங்கள் வீட்டை ஆடம்பரமான முறையில் அலங்கரிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள் மற்றும் உங்கள் ஈகோவை திருப்திப்படுத்த அதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தையின் பங்கை உங்கள் தாய் வகிப்பார். நான்காவது வீட்டில் சூரியன் இரவு பிறந்த நேரத்தையும் சூரிய ஒளி இல்லாததையும் குறிக்கும், இது உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் ஊட்டச்சத்து குறைபாட்டைக் குறிக்கிறது. உங்கள் பெற்றோர் கண்டிப்புடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள்.
இந்த வேலை வாய்ப்பு ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு கடினமான வாழ்க்கையை கொடுக்கும், இது உங்கள் இலக்கிலிருந்து உங்களை திசைதிருப்பும். 4ஆம் வீட்டில் சூரியன் மோசமான திசை பலத்தைக் குறிக்கும் என்பதால், சூரியன் உயிர்சக்தி மற்றும் உயிர் சக்தியின் ஆதாரமாக இருப்பதால் உங்களில் குறைவு. எனவே 30களின் மத்தியில் இருந்து வெற்றியை அடைவீர்கள்.